ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பாசுரம் 11. சக்கரவர்த்தி திருமகன் கையில ஒரு வில். அது பிறரை அடிக்கிறதுக்கு இல்லை, அது ஒரு கோலம், ஒரே வில். இதுக்கு சமம் வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு சமயம் அந்த வில்ல அந்தண்ட வச்சுட்ட தர்பசயனத்தும் போது. சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி. அர்ஹதினா தகும்னு அர்த்தம். விபீஷண ஆழ்வான் சொல்ல சரணாகதி பண்ணாரே, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ராமர் சுபாவத்திலேயே வினயமானவர். சமுத்திரராஜனுக்கு ஒரு கௌரவம் கொடுத்தார். அவன் வரலைன்ன உடனே கோபமா வில்லும் கையுமா நிக்கிறத ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய அப்படிங்கிறார் ஆழ்வார். ஓங்கு முன்னீருக்கு வியாக்கியானம் பண்றார்கள். உபாத்தியாயன் கையிலே கசை கண்டு சிறு பிரஜைகள் காலிலே விழுமா போலே திருவடிகள் அளவும் வந்து வெள்ளம் கோத்ததாயிற்று அப்படிங்கிறார்கள். என்ன அர்த்தம்? ஒரு டீச்சர் கையில பெரம்ப வச்சுண்டு மேஜையில ஒரு தட்டு தட்டினா ஒரு குழந்தை ஓடி வர மாதிரி சமுத்திரராஜன் ஆகிய வருணன் பொங்கி எழுந்தான். எதுக்கு? எதிர்த்து நிக்கிறதுக்கு இல்ல, திருவடியில விழுந்து அணை கட்டலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நின்னான். அணை கட்டினது தன் காரியங்களை சாதிக்கிறதுக்காக இல்லையா, உலகங்கள் உய்ய. ராவணனை மாய்த்தால் ஒழிய உலகங்களும் உஜ்ஜீபிக்காதுன்னு நினைச்சு செருவிலே அரக்கர் கோனை செற்ற அப்படின்றார். செரு அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். சங்கல்ப மாத்திரத்திலேயே அவனை அழிக்க முடியும் ராமபிரானால. ஆனா அவனுடைய பராக்கிரமம் தெரியணுங்கிறதுக்காக அவனோட யுத்தம் பண்ணினர். என்ன பராக்கிரமம் அவனுக்கு பார்க்கலாம். ராவணனுடைய பராக்கிரமம் தெரியணுங்கிறதுக்காக யுத்தம் பண்ணர். என்ன பராக்கிரமம் அவனுக்கு? ராவணின் தபஸின் பலன் அவனோட ஒரு தலையை வெட்டி அதை மற்ற 9 தலையால பார்த்தான். இப்படி 10 தலையையும் வெட்டி அவைகள் தரையில புரள அவன் காணும்படி அழித்த நம் சேவகனார். சேவிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். நம் சேவகனாரான இவர் எங்க இருக்கார்? மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன? திருவரங்கத்துல பெரிய கோவில்ல தான் இவர் இருக்கார். இவர்தான் அயோத்தியில பிறந்தவர். சப்த பிரகார மத்தியேன்னு 7 மதில்கள் உடைய கோவில் திருவரங்கம். பிற்காலத்துல பல மன்னர்கள் கட்டினா, திருப்பணிகள்லாம் பண்ணினா, அந்த கோவிலுக்கு போய் அங்க கைங்கரியம் பண்ண முடியலைனாலும், போய் கண்ணார கண்டு கழிக்க முடியலைனாலும் மதில் திருவரங்கம் என்று வாயால சொல்லு போரும், மதில் கட்டின புண்ணியமே உனக்கு வந்துடுங்கிறார் ஆழ்வார். கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. மழலை சொல்லுல குழந்தைகள் ராமா ரங்கா கிருஷ்ணான்னு பக்தி வரும்படி பழக்க வேண்டாமா? யசோதை பிராட்டியே ராமோ நாம பபூவ அப்படின்னு ராம கதைய சொல்லித்தான் குட்டி கண்ணனை தூங்க பண்ணுவாளாம். கருவிலே திரு உடையவன் பிரகல்லாத ஆழ்வான். ஒரு தாய் சொல்லி அந்த வாசனை குழந்தைகளுக்கு வரணும். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷேத் மதுசூதனகங்கிறது சாஸ்திரம். ஒரு கர்ப்பவதி மகான்களை சேவிச்சா அவர்கள் ஆசீர்வாதத்துல குழந்தைகள் ஞானத்தோட பிறப்பார்கள். குழந்தைகள் எல்லாம் மகான்களோட பழக விடணும். கருவிலே திருவருள் இல்லாம காலத்தை கழிக்கலாமா அப்படின்னு அங்கலாய்க்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.